கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு பகுதியில் காட்டுப்பன்றி ஒன்று திடீரென சாலையின் குறுக்கே வந்ததால் அவ்வழியாக சென்ற ஆட்டோ ஒன்று நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைப்பில் இருக்கிறார். சதாம், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம் என்ன? பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது காட்டுப்பன்றி ஒன்று குறுக்கே சென்றதால் ஆட்டோ அந்த நிலை தடுமாறி கீழே இருந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த அந்த ஆட்டோ ஓட்டுநர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட மன்னார்காடு பகுதியை சேர்ந்தவர் சவுக்கத் அலி. இவர் வழக்கம் போல தனது ஆட்டோ சவாரியை முடித்த பின்பு தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது அதே சாலையில் காட்டுப்பன்றி ஒன்று திடீரென அந்த ஆட்டோவின் முன்பாக குறுக்கே வந்தது. அந்த ஆட்டோ நிலை மீது மோதி அந்த ஆட்டோ சாலையில் விபத்துக்குள்ளாகி நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக அப்பகுதி மக்கள் சவுக்கத் அலியை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். காலில் காயம் ஏற்பட்ட நிலையில் தற்போது சவுக்கத் அலி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதே போல அடிக்கடி இந்த சாலையில் காட்டுப்பன்றியின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த சாலையில் இந்த விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பெரிய அளவில் ஒரு வாகனங்கள் எதுவும் வராதால் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதாம்.